ஆண்டவர் உங்களுடைய உண்மையை கனம் பண்ணுவார். ஆண்டவர் நீங்கள் சிந்தியிருக்கிற கண்ணீர், நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட், முயற்சி, ஒவ்வொரு தியாகத்தையும் அவர் மறக்கவே இல்லை. ஒவ்வொரு ராத்திரியும் நீங்கள் செய்கிற ஜெபம், நீங்கள் அழுகிற கண்ணீர் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்கிற உண்மையான ஒவ்வொரு எஃபர்ட்டையும் அவர் பார்க்கிறார். ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார். வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன், இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை உண்மையாக செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க செய்வார். எபிரேயர் 6:10 ஆண்டவர் உங்களுடைய வேலையை அவர் மறக்கவே மாட்டார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மறக்கவே மாட்டார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தானியேலும் அவனுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது இதுதான் நடந்துச்சு. அவர்களுடைய எக்ஸலன்ஸ், அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை பார்க்கும்போது அது நிமித்தம் அரண்மனையோட கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்பட்டது. தானியேல் 1:8 நம்ம பார்க்கிறோம். தானியேல் அவனை தீட்டுப்படுத்தாதபடி அவன் உண்மையாக இருந்தான். கனம் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. யாரும் பார்க்காத இடத்துல அது ஆரம்பிக்கிறது. தானியேல் ஆண்டவரை சூஸ் பண்ணான். தானியேல் சோஸ் காட். நான் நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், யாரும் பார்க்காத நேரத்துலையும் நான் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவனுடைய பணியில் அவன் ஜாக்கிரதையாக இருந்தான். தானியேல் 6:10 3 வேளை அவன் ஜெபம் பண்ணினான். அது அவனுடைய கஷ்டமாக இருந்துச்சு. அதிலிருந்து அவன் மாறவே இல்லை. இதுதான் நான் செய்வேன் அப்படின்ட்டு அவன் உறுதியாக இருந்தான். ஸ்பிரிச்சுவல் டிலிஜென்ஸில் அவன் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தான். அது நிமித்தம் அவனுக்கு ராஜாவின் கதவுகள் திறக்கப்பட்டது, அரண்மனையின் கதவுகள் திறக்கப்பட்டது. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஆண்டவருடைய மகிமையை ராஜாக்களுக்கு முன்பாக காண்பித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். நம்மளுடைய காரியத்தில், ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது இந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டமும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எல்லா நாலேஜ், எல்லா ஞானமும், எல்லா அறிவையும் ஆண்டவர் கொடுப்பார். எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நேர்மையாக இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது அவரே நம்மளை ட்ரெயின் பண்ணுவார், ஆயத்தப்படுத்துவார், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார்.